ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையை பற்றின நியூஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையினுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிப்ரவரி மாதத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிட்டத்தட்ட இந்த வாரம் அல்லது இந்த வார இறுதிக்குள் வெள்ளிக்கிழமைக்குள் வந்து எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தா பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் நேரடியாக நேர்காணல்கள் நடத்தப்பட்டு சான்றிதழ் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மொத்தம் 4,19,000 பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துருக்காங்க. இதில் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் வந்து அந்த மாவட்ட கூட்டுறவு வேலைவாய்ப்பு நிலையத்தில் மட்டும்தான் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செய்யணும்னா, நான் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன், நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னு, நல்லா தான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேல்முறையீடு செய்யலாம். அதுக்கான கரெக்டான ரீசன் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேல்முறையீடு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் இல்லை, நான் வந்து கரெக்டான ரீசன் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுடைய மேல்முறையீடு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை நாளைக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வெளியிட்டு 90 நாட்களுக்குள் உரிய காரணங்களுடன், அதாவது 90 நாட்களுக்குள் வந்து கரெக்டான ரீசன் வந்து நீங்கள் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேரடி பணி நியமன ஆணைகள் எந்த வகையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் மார்க்கை வச்சுருந்தா அடுத்த பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பட்டியல் வைத்து தான் நாங்கள் வந்து பணி நியமன ஆணை வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக சென்னை, சேலம், கோவை ஆகிய 3 மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கிட்டாங்க. அதாவது இப்போ காலையில் 9 மணிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வெளியாகிடுச்சு அவங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துருக்கோம். மீதி இருக்க மாவட்டத்துக்கு வந்து நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்போம். இந்த வார இறுதிக்குள்ளே அனைவருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பகத்தகுந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.